உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த பொதுவாக இந்த இலுமினாட்டிஸ், அதே போல யூதர்கள், யூத பிண்டாரிகள், இது போன்ற ஒரு கற்பனாவாதம் தொடர்ந்து இங்கே முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலக அளவில் ரகசிய குழுக்கள் இருக்கின்றன என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உலகில் நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே இந்த ரகசிய குழுக்கள் தான் காரணம் என்பதைப் போல இந்த இலுமினாட்டி தியரியும் அதே போல யூத பிண்டாரிகள் தியரியும் தொடர்ந்து கற்பனாவாதமாக முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் சொல்லக்கூடியதற்கு ஃப்ரீமேசன் பற்றி இவங்க சொல்லுவாங்க. ஃப்ரீமேசன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த குறியீட்டை தான் இவங்க பொதுவாக யூத பிண்டாரிகள் என்பதற்கும் அதே போல இலுமினாட்டிஸ் என்பதற்கும் இவர்கள் கூறி வருகிறார்கள். உலக அளவில் எல்லா இடங்களிலுமே ஒரு ரகசிய குழுக்கள் ஒவ்வொன்று இருந்து கொண்டிருக்கும் என்பதில் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அத்தனைக்கும் இவர்கள் தான் காரணம் என்பதைப் போலவும் இவர்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் அவர்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் அழித்து கொண்டிருப்பதை போலவும் சொல்கிறாங்க. நம்முடைய கேள்வி என்னென்னா, ஏன் இவர்களால், இந்த யூத பிண்டாரிகளால், இவர்கள் சொல்லக்கூடிய இலுமினாட்டிகளால், இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரகசிய குழுக்களால் இதுவரை தமிழ் மொழியை அழிக்க முடியவில்லை? தமிழர்களை சிதறடித்திருக்கலாம், தமிழர்களை அவ்வப்பொழுது மட்டுப்படுத்தியிருக்கலாம். ஏன் தமிழ் மொழியை இவர்களால் அழிக்க முடியவில்லை? இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது முதல்ல இந்த இந்த கற்பனாவாதத்தை, இந்த இல்யூஷன், இந்த தியரியெல்லாம் நம்பக்கூடியவர்கள் முதலில் இதை இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்குங்க. அதே போல் எத்தனை இங்கே 250 ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி ஆண்டான். பிரிட்டிஷ்காரன்னா பிரிட்டிஷ் மட்டுமே இல்லை, டச்சுக்காரன், பிரெஞ்சுக்காரன், போர்ச்சுகீசியர்கள் என்று ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த பல பேர் இங்கே ஆட்சி ஆண்டாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து ரோமானியர்களுக்கும் நமக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்குன்னா நமக்கு வரலாறு சொல்லுது. ஆக இத்தனை ஆண்டு காலம் இத்தனை பேர் நம்மை தொடர்ந்து ஆட்சி ஆண்டாலும் கூட இன்னமும் தமிழ் மொழியை இவர்களால் ஏன் அழிக்க முடியவில்லை? அதே போல தமிழர் வரலாற்றை முற்றாக ஏன் இவர்களால் அழிக்க முடியவில்லை என்கிற கேள்வியும் நாம் கேட்டுக்கணும். அதே போல பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு என்பதை முதலாக ராஜாஜி இங்கே அமல்படுத்திய போது சென்னை மாகாணத்தில் தமிழர்கள் மட்டும்தான் அன்று எதிர்த்து போராடினார்கள். சென்னை மாகாணத்தில் உள்ள தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ அதை எதிர்த்து போராடவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சமஸ்கிருதம் என்பது அவர்கள் மொழியோடு கலந்த ஒன்று. அதை பிரிச்சுட்டு அவங்க மொழியே கிடையாதுங்கிறதுனால அவர்களுக்கு அந்த அக்கறை இல்லாமல் இருந்துச்சு. தமிழர்கள் மட்டும்தான் அன்று எதிர்த்து போராடினார்கள். அதற்கு பிறகுதான் குறிப்பாக ஈழத்து சிவானந்தம் அடிகள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்திற்கு அவர் முழுக்க முன்னெடுத்து, அந்த உண்மையை சொல்ல போனோம்னா பெரியாரெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பாகவே ராஜாஜியை அந்த உத்தரவை திரும்ப இந்திய அரசால் திரும்ப பெற வைத்தவர் ஈழத்து சிவானந்தம் அடிகளும் அதே போல இன்னொரு அடியாரும் தான். ஆக இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழுக்கு ஊறு நேரும் போதும், தமிழர்களுக்கு ஊறு நேரும் போதும் இப்படிப்பட்ட தலைவர்கள் நின்று அதை காப்பாற்றிட்டு இருந்திருக்கான்னு பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் தமிழர்களின் மீது ஒரு வஞ்சனையாகவும் தமிழர்களுக்கு துரோகங்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முற்றாக ஏன் அழிக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்கும் பொழுது தமிழருடைய மெய்யியல், நீங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் இந்த யூத பிண்டாரிகள் ஆகட்டும் அல்லது இல்லுமினாட்டிஸ் ஆகட்டும், இவர்கள் சொல்லக்கூடிய சீக்ரெட் சொசைட்டிஸ் ஆகட்டும், யாராக வேண்டுமானால் இருந்தாலும் கூட என்ன வேணாலும் செஞ்சிடலாமே தவிர, ஆனால் தமிழர் மெய்யியலுக்குள் அவர்கள் இன்னமும் ஆழமாக ஊன்ற முடியவில்லை. ஒரு வட்டத்துக்கு மேலே ஊன்ற முடியல. தமிழருடைய ஓலைச்சுவடிகள் திருடப்பட்டிருக்கின்றன. ஓலைச்சுவடியை வாசிப்பவர்களையும் இங்கிருந்து நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்றிருக்காங்க. அவர்களை வாசிக்க வைத்து மிக முக்கியமான ரகசியமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவர்களை வாசிக்க வைத்து அவர்களை கொன்று நிகழ்வுகளுமே நடந்திருக்கு. எல்லாமே நடந்திருக்கு இங்கிருந்து. ஏன்னா 250 ஆண்டு காலம் இங்கே இருக்கும்போது இங்கே தேனின் எடுத்தவன் அந்த விரலை அதை வைத்து நாவில் வைத்து சுவைக்காமல் இருக்க மாட்டான். 250 ஆண்டு காலம் இவ்வளவு பேரறிவு கொண்ட, அதிலும் தமிழ்நாட்டிலே எத்தனை செல்வங்களை வாரி எடுத்து கொண்டு போனார்கள், அதிலும் குறிப்பாக அறிவு செல்வங்களை வாரி எடுத்து கொண்டு போனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறாக இருக்கு. இவையெல்லாம் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், தமிழர்களை சுரண்டப்பட்டதாக இருந்த அதே வேளையில் தமிழர்களுடைய மெய்யியல், குறிப்பாக சித்தர்களுடைய மெய்யியலுக்குள் இவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரே நம்ம மனதில் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, இது ஞானம் தொடர்புடையது. இது நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி உடல் பயிற்சிகள் மூலமாகவோ மூச்சு பயிற்சிகள் செஞ்சால் மட்டுமே இது அந்த நிலையை அடைந்துவிட முடியும். சித்தர் நிலையோ அல்லது வள்ளல் பெருமானார் அடைந்த இந்த சுத்த பிரணவ ஞான இந்த தேக நிலையோ உடல்நிலையோ அடைந்துவிட முடியும் அப்படின்னா கிடையாது. இதற்கு பார்த்திங்கன்னா முழுக்க இறைவருடைய பூரண அருள் வேண்டும். அவருடைய அருள் இருந்தால் தான் முடியும். இந்த 5ஆம் தமிழர் சங்கம் என்கிற இந்த சங்கம் பார்த்திங்கன்னா இவர்கள் முழுக்க இந்த யூத பிண்டாரிகள்,
இலுமினாட்டிஸ் என்கிற கற்பனாவாதத்திலேயே இவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களையும் தங்கள் சுற்றி இருக்கக்கூடியதும் உலகத்தையுமே இவர்கள் பார்ப்பது முழுக்க முழுக்க இந்த கண்ணாடி அணிந்து கொண்டுதான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ மிகப்பெரிய ரகசியத்தெல்லாம் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன நான் இது போன்று இவர்கள் ஒரு போலரைஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக நம்முடைய கவனத்தை எல்லாம் திசை திருப்பக்கூடிய செயலையும் செய்துட்டு வர்றாங்க. அதில் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது என்பதும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அதே வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தையும் கொண்டு வர்றாங்க. சரி, அப்படி இருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்துக்காட்டாக ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இந்த ஒரு இதிலே எடுத்துக்கலாம். வள்ளலார் என்பது பார்த்தீங்கன்னா அது தொழுவூர் வேலாயுதம் கொடுத்த பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக திரு அருட்பிரகாச என்கிற பெயரைத்தான் தொழுவூர் வேலாயுதம் ஐயா வைக்கிறாங்க. அதையே அவர் வேண்டான்னு சொன்னார். சிதம்பரம் ராமலிங்கம் என்பதைத்தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார் விரும்பியது. எனவே அதுக்கு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு இவர் இப்படி வைத்து விட்டார். தொழுவூர் வேலாயுதமே நீங்கள் யூத பிண்டாரியினுடைய பின்னணியில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய யூத பிண்டாரிகள் 2 வயசுலேருந்தே வள்ளலாரை அப்படியே ஃபாலோ பண்ணி அவரை உருவாக்கினார்கள் என்று இவர்கள் சொல்கிறாங்க. இதே தியரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே.கே. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திக்கும் இவர்கள் ஒரு கூட்டம் சொல்லியது. இப்படி எங்கெங்கெல்லாம் நீங்கள் இத்தனைக்கு தியாசபிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவர் தான் இவர் சொல்லக்கூடிய இந்த சீக்ரெட் சொசைட்டியை சேர்ந்தவர் தான். அவர் மீதும் இதே குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படி வள்ளல் பெருமானார் மீது சொல்லப்பட்டதோ அதே போல் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டது. வள்ளலார் என்றாலே பார்த்தீங்கன்னா வள்ளல் அப்படின்னா அள்ளி கொடுக்கக்கூடியவர்னு பெயர், அவ்வளோதான். அதற்கு இவர் தர்மசாலையை நிறுவியதற்கு பிறகு அவர் அள்ளி அள்ளி மக்களுக்கு பசியாற்றிய காரணத்தினாலும் உபகாரம் செய்த காரணத்தினாலும் வள்ளலார் என்ற பெயர் வந்துச்சு. இதில் ஒன்றும் பெரிய இதுக்கெல்லாம் யூத பிண்டாரிகள்லாம் அவர்கள் தான் சரி செய்து கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக இந்த 5ஆம் தமிழர் சங்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரியுது. என்ன காரணம்? அவங்க ஒரு இல்யூஷனில் இருக்காங்க. ஒரு விதமான கற்பனாவாதத்திலே ஒரு விதமான மயக்கத்தில் இவங்க இருக்கிறதுனால அப்படியே பார்த்து பார்த்து பழகி எல்லாவற்றையுமே அவர்கள் அப்படி பார்த்து சந்தேக கண்களோட ஐய கண்களோட பார்க்குறாங்க. அவரை பின்பற்றக்கூடியவர்களும் அதை விட பெருசாக இருக்காங்க. அவங்க கூட பரவாயில்ல, நம்ம சேனலுக்கு அந்த பின்னூட்டம் விடுறவங்கள பார்த்தா பக்கு பக்கு பக்குங்குது. என்னடா நீ பிம்பிளிக்கு பிலாப்பி போல் இருக்கீங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவர்களுக்கு பல நேரங்கள் பதிலளிக்க முடியாமல் நம்ம அவர்களை சேனல்லேருந்தே ஹைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா நமக்கு கால விரயம் ஆகிறது என்பதால் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் வள்ளல் பெருமானாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையிலேயே நீங்கள் தமிழருடைய மெய்யியலில் தமிழர்களை தமிழருடைய மெய்யியலையும் தமிழருடைய இறையிலும் நீங்கள் உலகத்துக்கு சொல்லணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஏதாவது இவர்களுடைய இந்த 2 காணொளிகளில் சந்திரமுகி படத்தை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறைமலை அடிகளுடைய புத்தகத்தை அவருடைய குறிப்பை எங்கேயோ போய் எடுத்து காட்டுறாங்க. பலராமையர் குறிப்பை காட்டுறாங்க. இதெல்லாம் காட்டுறாங்க. எல்லா இடங்களிலும் போய் இந்த செவுத்து பார்க்குறாங்க. கருப்பு கலர் பெயிண்ட் ஏன் அடிச்சிருக்குது, அதெல்லாம் கோத்திக் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க வள்ளல் பெருமானாருடைய திரு அருட்பாவை, அந்த அருட்பாவில் முதல் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் அவருடைய பாடல்களை எங்காவது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்களா? ஏனென்றால் ஒவ்வொன்றையுமே தன் கைப்பட எழுதி வைத்திருக்கக்கூடிய வழக்கமுடையவராக வள்ளல் பெருமானார் இருக்கார். இறுதியாக ஞானசபை வழிபாட்டு எப்படி வழிபாடு இருக்க வேண்டும், 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காரு. தர்மசாலைக்கு ஒரு விதிமுறையை கொடுத்திருக்காரு, ஞானசபைக்கு ஒரு விதிமுறையை கொடுத்திருக்காரு. எல்லாவற்றையுமே எழுத்தாவணங்களாக எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தன் பாடலாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொள்ளும் வரையிலும் அவர் பார்த்தீங்கன்னா எல்லோரிடம் மிகவும் சகசமாக பேசி கொண்டிருந்திருக்கிறார். எனவே இதெல்லாம் அவருடைய இயல்பு வாழ்க்கையில் எல்லாமே மிகச்சரியாக வரலாறுகள் ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணால் கூட யாரோ கற்பனையில் எழுதிட்டான்னு சொல்லலாம். பலவிதமான புத்தகங்கள், பலவிதமான கூற்றுகள் அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுமே லாஜிக் மிஸ்டேக்கே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 200 ஆண்டுகளுக்குள்ள இந்த வரலாற்றுக்குள் இலுமினாட்டியும் அதே போல யூத பிண்டாரிகள் எல்லாம் கொண்டு இவர்கள் உருட்டிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம். அதனால சொல்றேன், உளவியல் ரீதியாக இவர்கள் எல்லாருமே அந்த ஐயக்கண்ணோடு எல்லாவற்றையுமே பார்க்கறதுனால இவர்கள் தங்கள் குடும்பத்திலே எல்லாத்தையும் இப்படி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய வீட்டில் தாய் தந்தையோ அல்லது மனைவி கணவனோ இப்படி சொன்னாங்கன்னா இவர் யூத பிண்டாரியின் ஆளாக இருப்பாரோ அப்படின்லாம் கூட நினைப்பாங்க அவங்க. ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லியூஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எதிர்ப்பு இருந்தால் அந்த எதிர்ப்பு யார், எப்படி அது எதிரியாக இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லலாம். ஆனால் 2 வயதிலிருந்தே அவர் பின்னாடி இருந்தான். அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததே இவர்கள் தான். ஓதாமல் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது பல இடங்களில் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. இது ஏற்கனவே பலருக்கும் நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடிஜி என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜீனியஸ், குழந்தை மேதாவிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சிறு வயதிலேயே நம்ம கற்றுக் கொடுத்தது 2-3 வயதில் கற்றுக் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க.
நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன், மூளையினுடைய பயன்பாட்டை பொறுத்து அறிவு விருத்தி என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சராசரி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய மூளையும் சித்தர்களும் இது போன்ற பயிற்சிகள் மூலமாகவும் சிலது பிறவியிலேயே அவர்களுக்கு மூளை நன்கு செயல்படக்கூடியதாக இருந்தால் அவர்கள் இயல்பாகவே அறிவாளிகளாகவும் கற்றுணர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒன்று. அதற்கு இன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளை நம்ம காட்ட முடியும். எவ்வளவோ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜீனியஸாக சிறு வயதிலேயே இன்று பாடல்கள் பாடுகின்றன. இதே போல இது இன்னொன்று எடுத்துக்காட்டு, இவர் மட்டும் இல்லை, தண்டபாணி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவர் தான் கௌமார மடாலயத்தை நிறுவியவர். அவர் 9 வயதிலே அவரும் பாடல் பாடியிருக்காரு. எனவே வள்ளல் பெருமானார் மட்டும்தான் அவருக்கு ஒரு 9 வயதிலே பாடல் பாடினார் இல்லை, எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அது தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட பேரறிஞர்கள் குழந்தையிலிருந்து இருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஸோ இவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து அவர் வளர்த்துனாங்க, அவருக்கு ரகசியமாக பாடங்கள் கற்றுக் கொடுத்தாங்க, இவருக்கு சமஸ்கிருதம் எப்படி தெரிந்தது அப்படின்னு. அன்று பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் மட்டுமல்ல, ஆங்கிலம் மட்டுமல்ல, எல்லா மொழிகளுமே மிக எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவராக தான் வள்ளல் பெருமானை இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் ஐயங்கள் கேட்டாங்கன்னா மொழியில் ஐயங்கள் கேட்டாங்களா அல்லது ஏதாவது மெய்யியல் ஆன்மீக விளக்கத்திற்கு ஐயங்கள் கேட்டாங்களான்னு இருக்குது. எனவே சில செவிவழி செய்திகள் எல்லாம் நாம் முரண்படுத்தி பார்க்க வேண்டியதில்லை. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். நீங்கள் கடலூரில் பார்த்தீங்கன்னா கடலூரில் சிதம்பரத்திலே பணியாற்றி கொண்டிருந்த, அதுவும் தபால் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த 6 மொழிகள் தெரிந்த ஒருவர் வடலூரில் என்ன பேர சும்மா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் வள்ளல் பெருமாள் ஒரு நாள் வரும்போதே தர்மசாலையில் சொல்றாரு, நமக்கு அட்வைஸ் பண்ணுற ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஏன் சும்மா வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்களே என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இங்கே சாப்பிட்டு தின்னுட்டு வந்துருக்கீங்களான்னு கேட்டபோது வள்ளல் பெருமானார் தொழுவூர் வேலாயுதம் அவருடைய 4 வயது குழந்தையை அழைத்து அந்த வந்தவர் முன்னாடி அமர வைத்து, உங்களுக்கு 6 மொழிகள் தெரியும் அல்லவா, உங்கள் 6 மொழிகளில் நீங்கள் எந்த மொழிகளில் வேண்டுமானாலும் எம்மை பற்றியும் இந்த இடத்தை பற்றியும் என்ன ஐயம் வேணா கேளுங்க, அந்த சிறுவன் பதில் சொல்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆற்றல்கள் எல்லாம் அவரிடம் இருந்திருக்கின்றன. இப்போ இந்த விழியத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மைண்டில் இருந்து இந்த ஒட்டுமொத்தமாக இந்த விழியம் இருக்குல்ல, இந்த விழியத்தை பொறுத்த வரைக்கும் 2 விழியத்தில் இருந்து உண்மையிலேயே நீங்கள் பார்வையாளர்கள் அறிவார்ந்த பார்வையாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இல்யூஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கற்பனாவாதத்தை இந்த யூத பிண்டாரிகள், அதே போல் இந்த இலுமினாட்டிஸ், ரோமானியர்கள் இந்த கற்பனாவாதத்தை முதல்ல வெளியே எடுத்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவருடைய வாழ்க்கை பாருங்கள். சென்னையிலிருந்து 7 கணத்திலிருந்து அவர் அங்கே போகிறாரு. போனதுக்கு பிறகு அவர் எல்லாம் குடும்ப சூழ்நிலை தான் போகிறாரு. அங்கே இவர் கூடலாம் எந்த பிண்டாரிகளும் இருந்ததாவெல்லாம் எந்த வரலாறுமே எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. ஏன்னா அவரை பற்றின குறிப்புகள் அவர் எங்கே போயிட்டு வராருங்கிறது கூட அவருடைய கடிதங்களை முதல்ல வாசிச்சு பாருங்கள். திருமுகங்கள்ங்கிற பெயரில் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பிலே வந்திருக்கு. அத்தனை கடிதங்கள் நண்பர்களுக்கு எழுதுறாரு, போகிறாரு. அவருக்கு கடிதங்கள் எழுதியிருக்காங்க. 47 கடிதங்கள் என்னமோ இருக்கு, ஏராளமான ஆவணங்கள் இருக்கு. இவற்றையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பாடல்களை வாசித்து பார்க்கும் பொழுதும் வெளியில் நம்ம கேட்கக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் இது ஒரு சரியான முழுமையான ஒரு பார்வை, ஒரு விஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா பலராமையா எழுத்தை பிடிச்சிக்கிட்டு, மறைமலை அடிகள் எழுத்தை பிடிச்சிக்கிட்டு இதை மட்டுமே நீங்க பார்த்துக்கிட்டு அவரை எரித்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். இப்போ இதுலயே இந்த முரண்பாடு அப்படின்னா மிக முக்கியமான ஒரு முரண்பாட்டை இந்த விழியத்தில் நம்ம பார்த்தோம். என்ன இந்த விழியத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மறைமலை அடிகள் என்ன சொல்லியிருக்காரு, எங்கெங்கேயோ போய் இலங்கையெல்லாம் போய் பலராமர் ஐயா பிடிச்ச ஐயா புத்தகத்தை பிடிச்சி அதுக்குள்ளே உள்ள பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து இவங்க காமிச்சாங்கன்னு சொன்னாங்க. அதில் இறந்து விட்டார் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு மறைமலை அடிகள். ஆனால் இவர் தலைப்பு விழியத்தோட தலைப்பு என்ன, எரித்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு இவர் உருட்டுறாரு. ஸோ இதுதான் இப்போ இதுலேயே முரண்பாடு இருக்குது. இதே ஒரு 7 மாதத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வாலாச வல்லவன் அப்படிங்கிற இந்த பெரியாரிய மார்க்சிய இந்த வாதி பார்த்தீங்கன்னா வள்ளலார் 200 விழாவில் பேசும்போது 15 நாள் கழித்து பார்த்தா உடம்பெல்லாம் அழுகி கிடந்தது, கட்டெரும்பெல்லாம் மொய்த்திருந்தது அப்படின்னு அவர் ஒரு கதை விடுறாரு. ஸோ இந்த மறைவை பற்றியே ஒருத்தர் தற்கொலை செஞ்சு கொண்டாடுறாங்க, ஒருத்தர் இறந்துட்டான்றான், நீங்கள் எரிச்சு கொண்டுட்டான், பிண்டாரிகள் யூத பிண்டாரிகள் எரிச்சு கொண்டுட்டான்னு இந்த விழியத்துக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ எதுதாண்டா உண்மைங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ இதுலேயே முரண்பாடுகள். ஸோ இந்த புலனாய்வு என்பதில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்து விட்டார் அப்படின்னு தான் மறைமலை அடிகள் சொல்கிறாரு அப்படின்னு இதே இந்த விழியத்திலே சொல்கிறாங்க. அப்போ இவங்க எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எது உண்மை அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? மொத்தத்தில் கொண்டு போட்டார் அப்படிங்கிற மாதிரி இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ இது மாதிரி தியரிகள்லாம் நிறைய வந்திருக்குங்க. மறைமலை அடிகள் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவரா? மிக முக்கியமா மறைமலை அடிகள் எந்த சான்றின் அடிப்படையில் அதை எழுதினாரு அப்படின்னு மறைமலை அடிகள் சொல்லியிருக்காரா? ஸோ இதுலேயே அந்த ஒட்டுமொத்தமான சான்றும் அடிபட்டு போயிடுது. அந்த காலத்தில் யாராவது சொன்னது காதில் சொன்னதை அவர் எழுதியிருக்கணும், அவ்வளோதானே தவிர அதற்கு சான்றுகள் கொடுத்திருந்தா நம்ம சொல்லலாம், இவங்க சொன்னாங்க இல்லை விசாரணை அறிக்கையில் இப்படி வந்ததுன்னு சொல்லியிருந்தா சொல்லலாம். அவர் போனது எந்த காலகட்டம்?
அதன் பிறகு பலராமையா எழுதின எந்த காலகட்டம், இதே பலராமையா வந்து தான் எழுதியது தவறு என்று ஒப்புக்கொண்டதாகவும் இருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற தியரிகளை வந்து இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் என்று தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த சரவணன் என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அருட்பா மருட்பா இந்த ஒரு 7 ஆண்டுகள் நடந்த அந்த அந்த போராட்டத்தை பற்றியெல்லாம் ஒரு நூல் வந்து தொகுத்து வந்து மிகச்சிறந்த நூலை அளிச்சிருந்தார். ஆனால் அவரும் தன்னுடைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து அவருடைய மறைவு வந்து ஒரு சந்தேகத்திற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வரலாற்று ஆசிரியர்களாக இருப்பாங்க, அல்லது எழுத்தாளர்களாக இருப்பாங்க, அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் மெய்யியல் தொடர்பானவர்களாக இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம். இந்த விழியத்தை எழுதினவங்க வர்றவங்க போகிற கூட மெய்யியல் இவங்க தொடவே இல்லை. வள்ளல் பெருமானாரோட எழுத்துக்களையே அவங்க எங்கேயுமே தொடலை. வள்ளல் பெருமானார் சாகா கலை சாகா கல்வின்னு 400-500 இடங்களில் வந்து அந்த சொற்களை வந்து பயன்படுத்துகிறாரு. அவருடைய பாடல்கள் முழுவதுமே அது வந்து இதை பற்றின ஆய்வுகளாக தான் இருக்குது. அந்த பாடலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை கூட நம்ம சொல்லலை. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பாடலே பிண்டாரிகள் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பிண்டாரியை எழுதினாவும் ஒருத்தர் தான் வந்து கைப்பட எழுதுறதுக்கும் இடைச்செருகள் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாங்கிற அடிப்படை அறிவு கூட வந்து இல்லாமல் இப்படி ஒரு கற்பனாவாதத்தை, பேய்க்கதையை, பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து இதை சன்மார்க்கர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பில்டப். போயிட்டு இந்த லைப்ரரியில் கேட்குறாங்க, அவர் கேட்ட போது தேடணும் அப்படின்றாரு, உடனே பத்திரிகளா எப்படி மறைக்கிறார் பத்திரிகளா அப்படின்னு பில்டப் வேற. அப்புறம் யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அந்த பலராமையா நூல் என்ன ஆச்சுங்க கையெழுத்து பிரதியாக இருந்தால் நான் தாங்க ப்ரூஃப் பார்த்தேன், ஆனால் அந்த புக்கெல்லாம் இல்லைன்றார். சரி, ப்ரூஃப் பார்த்தவருக்கு அது என்ன எழுதிருந்துன்னு சொல்ல தெரியாதா? ஸோ அது ஒரு வந்து செட்டப் செல்லப்பா போல் இது ஒரு ஃபோன் கால். இப்படி எல்லாமே வந்து பில்டப் பண்ணி ஒரு சந்திரமுகி படம் போலவே, அதே போல் அரண்மனை 1, 2, 3 பாட்டு போலவே இந்த விழியங்களை வந்து உருவாக்கி ஒரு பேய்க்கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து மேலோட்டமாக சொல்லியிருந்தோம். சரி சார், நிறைய பேர் வந்துட்டு இந்த மறைமலை அடிகள் நூலை பற்றி ஏன் மறைச்சிங்கன்னா நாங்களாடா மறைச்சோம், அது வந்து அன்னைக்கு எவன் பின்னாடி அன்னைக்கு மறைச்சான்னு தெரியல, அது பலராமையர் வந்து எழுதினது வந்து அது வந்து ஒரு பிழையானது அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆதாரங்கள் அல்ல. அப்பொழுது பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சியில் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் புகாராகி காவலர்கள் எல்லாம் தேடி அவங்க ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஜேஹெச் காஸ்டின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் போகிறாரு. ரெவென்யூலேருந்து வந்து அவர் போகிறார். அவர் பேர் வந்து பியூன் மேன் சம்திங், அந்த பேர் எனக்கு சரியாக மறந்துட்டேன் நான். அவரும் போகிறாங்க. இவங்கெல்லாம் 2 பேரும் போய் முழுமையாக விசாரணை பண்ணுறாங்க. காவல்துறை அறிக்கையும் பெறப்படுகிறது. அதற்கு பிறகு திருவருட்பாவை எல்லாம் அவங்க வாசித்து பார்த்துட்டு எல்லாவற்றையுமே மிக ஆழமாக அவர்கள் விசாரித்து தான் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. எங்கேயுமே வள்ளலாருடைய வந்து காணப்பாருடைய உடை கூட கிடைக்கல, வெளியில் எங்கேயும் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு காவல்துறை தரவாக வந்து தேடி பார்த்தெல்லாம் தான் அறிக்கை கொடுக்குறாங்க. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு இருந்ததே 1116 பேர் தான் இருந்தாங்க அங்கே அந்த ஊர்லேயே. இந்த குடிநீரில் மலம் கலந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பிரிட்டிஷ்கார பேரில் இருக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் இருக்கிறதே 1100 வீடுகளில் வந்து அதெல்லாம் தரவாக விசாரித்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இது வந்து இங்கே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம திரும்பவும் சொல்கிறோம், இது எல்லாமே புறத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள். வாலாச வல்லவன் சொல்கிறது, மறைமலை அடிகள் அந்த காலத்தில் சொன்னது, பலராம ஐயர் சொன்னது, இதெல்லாம் புறத்தில் சொல்லப்பட்டது. இவர்களெல்லாம் நீங்கள் வந்து யாருமே மெய்யியல் பற்றி அறிந்தவர்கள் அல்ல. மறைமலை அடிகள் வந்து மெய்யியலில் வந்து தவம் ஓகம் செஞ்சு இந்த மெய்யியல் நிலையை அடைஞ்சவரா, சித்தர் நிலையை அடைஞ்சவரா? பலராமையர் சித்த வைத்தியர் தான். அவர் முப்பு தேடி கடைசி வரை கிடைக்கல, தோல்வி அடைஞ்சிடறாரு அவர். ஸோ சித்த வைத்தியத்திலே அவர் வந்து சரியான நிலையை அடைஞ்சவர் கிடையாது. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. வாலாச வல்லவனுக்கு வந்து அவர் என்ன வந்து அப்படி சித்தத்தை பற்றி தெரிஞ்சிருக்காரா, சித்தரியல் பற்றி தெரிஞ்சிருக்காரா? அவரும் கிடையாது. இதே போல் வந்து அரசுன்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியராக இருக்கார். அவர்கள் வந்து இவங்கெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள், கருணானந்தம் போன்றவர்கள். இப்போ இந்த விழியம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் வரலாறுகளை புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளையும் தேதிகளையும் நிகழ்வுகளையும் கூறப்பட்ட கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மேலோட்டமாக புறத்திலிருந்து பார்த்ததாக இருந்தாலும் நீங்கள் வள்ளல் பெருமானாருடைய அவருடைய பாடல்கள்லேருந்து எடுத்திருக்கணுமா வேண்டாமா? அவர் அந்த ஒவ்வொன்றுமே தான் இறுதி வரை எழுதி வச்சிருக்காரு. அந்த இறுதி வரை எழுதி வைத்ததை நீங்கள் வந்து பார்க்கணுமா வேண்டாமா, என்ன சொல்லியிருக்காருன்னு? அதை வந்து எப்படின்னா வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ளே மட்டும் போய் புலனாய்வு பண்ணுறது இல்லை.
வீட்டை சுற்றி புலனாய்வு பண்ணி அந்த இது ஒரு பில்டப் இந்த பில்டப் பண்ணி சந்திரமுகி படத்தெல்லாம் சொல்லி சந்திரமுகி படம் அதுவும் கற்பனை தான். ஸோ இவர்கள் கற்பனாவாதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்திரமுகி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இவர்கள் வந்து இவர் போய் அருட்பெருஞ்சோதியெல்லாம் ஏற்ற போனாருன்னு சொல்லிட்டு எல்லாமே கற்பனைவாதங்க, முழுக்க கற்பனைவாதம். எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. இவர்கள் சொல்லக்கூடிய பிண்டாரிகள் என்பதற்கு இவர்களால் எந்த ஆதாரத்தையும் இவர்கள் கொடுக்க முடியாது. இவர்கள் சொல்லக்கூடிய அதே போல் யூத பிண்டாரிகள் தான் பண்ணினாங்க. எடுத்துக்காட்டா அந்த கட்டடத்தில் அந்த ஞானசபையினுடைய கதவுகள் இருக்கு இல்லைங்களா, கதவு வந்து கோத்திக் ஸ்டைலு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒன்று நல்லா பார்த்துக்குங்க, அந்த காலகட்டம் பிரிட்டிஷ் காலகட்டம். பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, அங்கே வந்து ஃப்ரெஞ்சு, டாய்ச்சு, எல்லாருமே போர்ச்சுகீசியர்கள் எல்லாமே சுற்றி இருந்த இடம். அது போர்ட்டோ நோவான் தான் பேர், பக்கத்தில் இருக்கிற பரங்கிப்பேட்டைக்கு பேர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருந்த இடம். அன்று புதிதாக கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் டார்ஸ் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் டார்ஸ் கட்டடம் போலவும், அதுபோல் இந்த வந்து ஐரோப்பிய ரோமானிய ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய கட்டடங்கள் தான் நிறையா இருந்திருக்கு. சுத்தமான தனித்த கட்டடங்கள் அப்படின்னு வந்து நிறையா வந்து இருந்திருக்காது. இது போன்ற அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் வந்து சென்னையிலையும் புதுச்சேரியிலையும் எல்லா இடங்கள்லையும் பல இடங்களில் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதுமோ இவர்கள் தான் யூதர்கள் போய் திருத்தம் பண்ணாங்க, அதனால இவர் வந்து சாவியை பிடுங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவர் இந்த வழிபாடு முதலாக அந்த 1871 72 ஞானசபை கட்டுறாரு. அதன் பிறகு முதல் தைப்பூசத்தன்று அந்த வழிபாட்டு முறையை வந்து பெல்ஜியம்லேருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு கிளாஸ் கண்ணாடியில் வச்சு அதை வந்து அவர் முறையாக செய்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேட்டுக்குப்பம் போயிடுறாரு. ஆனால் இங்கே வந்து அவர் கூறியபடி அந்த வழிபாட்டு முறைகளை சரியாக அங்கே செய்யாத காரணத்தினால பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு 1874 இவர் சித்தி அடைகிறாரு. 1878 ஆண்டு தான், 4 ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞானசபையை மீண்டும் திறக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு கிருபானந்த வாரியார் காலத்தில் தான் அங்கே புனரமைப்பு பணிகள்லாம் செய்யப்பட்டதுன்னு பார்க்கிறோம். எனவே எல்லாவற்றையுமே அந்த மாதிரி இந்த கற்பனாவாதத்தில் இலுமினாட்டி மாதிரி பிண்டாரிகள் மாதிரியே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரோட்டில் எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பால்காரை வந்தால் பிண்டாரியாக இருப்பானோ, பூக்காரி வந்தானா பிண்டாரியாக இருப்பாளோ, இப்படி தான் பார்க்க தோணும். இவன் வந்து யூதராக இருப்பானோ, ஃபோன் பண்ணுறானோ இவன் யூதராக இருப்பானோ அப்படின்னு தான் பார்க்க தோணும். எனவே உலகத்தில் எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. அவர்கள் யார் யார் எந்தெந்த விதமான எதிர்ப்பை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். எனவே இதெல்லாம் தாண்டி தமிழ் நிலைத்து நிற்கிறது, தமிழர் மெய்யில் நிலைத்து நிற்கிறது. வள்ளல் பெருமானார் இந்த இதிலேயே ஒரு மிகப்பெரிய நழுவல் பார்க்கிறோம். அந்த விழியத்தில் இந்த யூத பிண்டாரிகள் தான் இவருக்கு எல்லாமே பாடம் கற்றுக் கொடுக்குறான்றாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் இந்த யூத பிண்டாரிகள் தான் இவர்கள் வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருந்தாருன்னா, வள்ளல் பெருமானார் மிக முக்கியமான தருணத்தில் வந்து சாதி, மதம், குலம், கோத்திரம், ஆச்சாரம், வர்ணம், ஆசிரமம் எதுவுமே பார்க்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வர்றாரு. எப்படி இந்த பிண்டாரிகள் யூத பிண்டாரிகள் அதை அனுமதிச்சிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதில் 51 ஆண்டுகள் அவர் வந்து புறப்பட்டுறாரு அப்படிங்கிறத 51 ஆண்டுகளில் 9 வயதிலிருந்தே அவர் வந்து முழுக்க இந்த மெய்யியல் ஞானப்பாதையில் இருக்கார். 9-10 வயதிலேயே அவருடைய அந்நியார்கிட்ட அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, எதற்காக வாய்க்கு மேலே மூக்கு படைச்சிருக்காங்க, இயற்கை படைச்சிருக்குதுன்னு கேட்குறாரு. அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ சொல்கிறார், நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து நம்முடைய சுவாசம் மூலமாக அது நல்ல உணவா கெட்ட உணவா அல்லது நஞ்சு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் இயற்கை படைச்சிருக்கு அப்படின்னு அப்போ சொல்ல. அப்பிருந்தே உடல் பற்றிய அவருக்கு விளக்கமும் தெளிவும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்கிறாரு. 51 ஆண்டுகளில் இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு தேவையான மெய்யியலை வந்து வழிகாட்டிட்டு போயிடுறாரு. அவருடைய சொன்ன வழியை முறையாக பின்பற்றினால் நிச்சயமாக அவர் சொல்லக்கூடிய சாகாக்களையே சாகா பிரிநிலை அடைய முடியும். இதற்கு சான்றுகள், ஆதாரங்கள், அவருடைய பாடல்கள், அவருடைய ஒவ்வொரு எழுத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா அவரை போல நீங்கள் வந்து தமிழில் வந்து அவ்வளவு சொற்களை மிக அழகாக கையாண்டவர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்திற்கும் அதுக்கு வந்து நீங்கள் விரித்து பொருள் கூறினோம்னா அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து விரித்து பொருள் கூற வேண்டியிருக்கும். எனவே நம்ம வந்து எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் அவருடைய பாடல்களை படிக்காமல் அதில் வந்து ஒரு கற்பூர வாசனை அளவுக்கு கூட நீங்கள் வந்து அதெல்லாம் வாசிக்காமல் வெளியில் அவன் சொல்கிறாரு, இவங்க சொன்னாங்க, இவன் சொன்னாங்கிற கதைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இன்வெஸ்டிகேஷன் இல்லை, இதுக்கு பேர் பேய் கதை தான். அது பிண்டாரி கதை, யூத கதை என்று கற்பனாவாதம் என்பது தான் நிலைத்திருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வாழ்ந்த மறைமலை அடிகள் சொல்லவில்லை. அதே போல பலராமையர் சொன்னதிலும் வந்து அதற்கு ஆதாரம் இல்லை. அருட்பா மருட்பா என்று 7 ஆண்டுகள் போனது, கடைசியில் அருட்பா என்று தான் வெற்றி பெற்றது. இன்று வரையிலும் நீங்கள் வள்ளல் பெருமானார் கொல்லப்பட்டதை இது போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் அது எண்ணி விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீறி போனால் இந்த விழியத்தை தயாரிக்கக்கூடியவங்க மாதிரி ஒரு 10-15 பேர் அல்லது 100 பேர் 200 பேர் தான். அவர்களும் இது போன்ற கற்பனாவாதங்களை, பொய்க்கதைகளை, காதில் கேட்டவற்றை வைத்து அவர்கள் அந்த முடிவுக்கு வர முடியுமே தவிர, முதல்ல அருட்பாவை படித்து பாருங்கப்பா. அதை படித்து ஒவ்வொன்றுக்கும் பொருள் முதல்ல விளங்குதான்னு பாருங்கள்.
அப்புறம்தான் புரியும். பொருளே விளங்கல, படித்து பார்த்துட்டு கடினமாக இருந்ததுன்னு சொன்னோன்னே செத்து போயிட்டாரு, கொன்னுட்டாருன்னு சொல்லி நமக்கு வந்து ஆடத் தெரியாமல் மேடை கோணை என்று சொல்லக்கூடாது. எனவே இது போன்ற கற்பனாவாதங்களை நம்ப இதுவரைக்கும் இந்த இலுமினாட்டிஸ், யூத பிண்டாரங்கள், யூத பிண்டாரிகள் கதையெல்லாம் இது வந்து பேய் கதையை நம்பக்கூடியவர்கள் நம்புவார்கள். உண்மையிலேயே மெய்ஞானத்தில் வந்து மெய்யியலில் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறவர்கள் இவற்றையெல்லாம் அலட்சியப்படுத்தி கொண்டு முன்னேறுவார்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.